யோவான் முதலாம் அதிகாரம் 42 வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Let us turn to John the Gospel chapter 1 and verse 42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யோனாவின் மகனாகிய சீமோன் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது இயேசு அவனை பார்த்து கேபா எனப்படுவாய் என்றார். When Simon the son of Jonah came unto Jesus, he called, thou shalt be called Cephas. அவனுடைய இன்னொரு கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். Another name, meaning of this name Cephas is Peter. நாம் இன்றைக்கு இந்த சீமோன், இந்த பேதுரு, இந்த கேபா, பத்ரோஸ் இதெல்லாம் ஒரே ஆள்தான். இவனுடைய வாழ்வின் உள்ள சில தன்மைகளை நாம் சிந்திக்கலாம். Today let us think of certain attributes of this name, Simon, Cephas, Peter. ஒரே மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை வைத்து கர்த்தர் இந்த பெயர்களை அவனுக்கு சூட்டுகிறார். With the life trait of a single person, the Lord crowns him with all these names. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவனுடைய வாழ்வில் தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ அதை அவனுக்கு பெயராக வைத்தார். In another word to say, whatever he expected in that person's life, the Lord gave him that name. வேதத்தில் வைக்கப்பட்ட பெயர்கள் அனைத்துக்கும் அர்த்தங்கள் உண்டு. All the names mentioned in the word of God has a definite meaning. ஆனால் நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர்களுக்கு நமக்கே அர்த்தம் தெரியாது. But today we do not know the names of our children, the meaning of it. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோனாவின் மகனாகிய சீமோன் என்று சொல்கிறார். Here it is said, thou art Simon the son of Jonah. சீமோன் என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. Simon, the word has two meanings. ஒன்று கேள்வி என்ற அர்த்தம், மற்றொன்று நாணல் என்று அர்த்தம். One question, the other reed. இந்த இரண்டுமே வித்தியாசமான அர்த்தங்கள் உள்ளது. Both of these has different meanings to it. ஒரு மனுஷனுடைய பெயர் நாணலாய் இருந்தால் அவன் வாழ்வு எப்படி இருக்கும்? Just think, if a man's name would be a reed, how his life would be. நாணலுடைய தன்மை என்ன? What is the attribute of a reed? காற்று எந்த பக்கத்தில் அடித்தாலும் அது நிச்சயம் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். In whichever way the wind listeth, it will shake accordingly. தண்ணீர் எந்த போக்குல போகிறதோ அதற்கேற்ற போது வளைந்து கொடுக்கும். Where the water flows, there it bends. ஒரு ஸ்திடமான உறுதியான ஒரு தன்மை அதுக்கு கிடையாது. It has no strong and stable life. இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உதவாது, உலக வாழ்க்கைக்கும் இது உதவாது. This is something which cannot be connected to the Christian life nor can be found in the worldly life. உலகத்துல கூட ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்டெடியான மைண்ட் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. Because there is no use of a man with no steady mind in this world. அதுபோல ஊழியத்தில் வந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஒரு திடமான உறுதியான தன்மை இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. So is it, be it in the ministry or in the believer's life, if they have no steady mind, it's of no use. வேதத்தில் நீங்கள் பார்த்தால் எகிப்தை நாணல் கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the word of God it is said of Egypt as a reed. அது ஒரு நாணல் கோல், அதாவது பாவத்தினுடைய ஒரு பிரதி தன்மைதான் இந்த எகிப்து. Or Egypt is a reaction of sin. அப்படினால நாம் நாணலாக இருந்தால் இந்த வாழ்க்கையில முன்னேறி போக முடியாது. Therefore, if we are a reed, we cannot progress in this life. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life? நீங்கள் இந்த சீமோன், இந்த பேதுருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய துவக்க காலங்கள் இப்படித்தான் இருந்தது. If you would look into the life of the Simon or Peter, his beginning days was so. ஆனா பின்னாட்களிலே தேவன் அதை மாற்ற அவர் சித்தம் கொண்டார். But in the latter days God was willing to change it. ஆனால் பெயர் மாறினது, வாழ்க்கை மாறவில்லை. The name changed but not his life. அப்படிதானே? கரெக்ட் தான் நான் சொல்றது? பேதுருவுக்கு முதலாவது சீமோன் என்ற பெயரை மாற்றி பேதுருன்னு பேர் வைக்கிறார். The Lord called this Peter first, renaming him from Simon to Peter. பேதுரு என்றால் என்ன அர்த்தமா? Peter means பாறை என்று அர்த்தமா? the path. அப்படிதானே? ராக். The rock. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அப்படித்தான் மாற்ற விரும்புகிறார். As the Lord wants to turn a child of God to be a rock. மத்தேயு 16:37 பார்க்கும் பொழுது, when we see Matthew's Gospel 16:37, 16:18
16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ பேதுருவா இருக்கிறாய், அப்படியானால் நீ ஒரு கல், நீ ஒரு பாறை என்று அவர் பேசுகிறார். Here he says the word Peter, that means you are a rock or a stone. இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. This is the expectation of God. ஆபிராம் என்ற மனிதனை ஆபிரகாம் என்று மாற்றினார். The Lord changed the man Abram to Abraham. சாராய் சாராள் என்று மாற்றப்பட்டார். Sarai to Sarah. சவுல் பவுலாக மாற்றப்பட்டார். And Saul to Paul. சாராய் அப்படின்னா ராணி என்று அர்த்தம். Sarah means queen. ஆனா சாராள் என்று சொன்னால் உலகத்துக்கே ராணின்னு அர்த்தம். Sarah means queen, while Sarah means the queen of the world. ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா தகப்பன் அர்த்தம். Abraham means father. ஆபிரகாம் என்று சொன்னால் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம். Abraham means father of nations. சவுல் என்று சொன்னால் விரும்பப்பட்டவன் அர்த்தம். Saul means one desired. பவுல் என்று சொன்னால் சிறுமைப்பட்டவன் அர்த்தம். Paul means one humiliated. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. Therefore every word has a sense to it. அப்ப நாம் இந்த நாட்களிலே சீமோன் என்று சொன்னால் நாணல், இதிலிருந்து மாறி நாம் பாறையாக உறுதியற்ற தன்மையிலிருந்து உறுதியான தன்மைக்கு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். Simon means reed, while Peter means rock. Therefore God desires of us that we turn from a state of not being steady to be steady in our life. சில நேரங்களில் நமக்கு விக்கிரகத்தின் பெயர் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கலாம். Maybe at times the names of the idols be given us, இல்லாவிட்டா காமன் நேம் ஏதாவது நம்ம பெற்றோர்கள் வைத்திருப்பாங்க. or our parents would have called us by a common name. ஆனால் சபைக்குள்ள வரும் பொழுது அப்பொழுது இருந்த நடத்திப்புக்காரர்கள் ஒருவேளை நமக்கு ஒரு ஆவிக்குரிய பெயரை சூட்டலாம். But after coming into the church, maybe the leaders during the time give us a spiritual name. இல்லாவிட்டா நமக்கு நம்ம பழைய பேர் பிடிக்காம பைபிள்ல யாரை ரொம்ப பிடிச்சதோ அந்த பேரை நம்ம வைப்போம். Or we may not like the old name, we may like the name of the one who is in the Bible. இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களுடைய பெயர்கள்ல ஏதாவது நமக்கு பிடிக்குதா அப்படின்னு பார்த்து அதை வைப்போம். Or we may give ourselves the names of one of the saints in the Bible. அப்படிதானே? Is it not so? சரிதானா? ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறது நீங்கள் முற்பிதாக்களுடைய பெயரை வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the word of God says, assign yourselves name of the forefathers. ஆதியாகமம் 48:16. Genesis 48:16. 48:16. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. எப்படி? யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை. The word of Jacob is this. முற்பிதாக்கள் என் பேர் ஆபிரகாம் ஈசாக் இப்படிப்பட்ட பெயர்கள் இடப்பட கடவது. The name of thy fathers Abraham, Isaac and Jacob be given to your children. அதை விட்டு தீனாளு டயானா இப்படிலாம் சும்மா இந்த பேர்லாம் வைக்க கூடாது. இதெல்லாம் விளங்காத பெயர்கள். Don't keep yourselves name of the Hindus which are. பைபிள்லயே யாரெல்லாம் ஒண்ணுமில்லாம போனானோ அவன் பேரெல்லாம் தூக்கி வைக்க கூடாது. Don't keep the name of the ones who are brought to naught in the word of God. தேவன் பேதுருவினிடத்துல ஒரு உறுதித்தன்மையை எதிர்பார்த்தார். But in Peter the Lord expected a life of steadiness or stability. கொஞ்ச நாள் அந்த தன்மையில அவன் ஸ்டெடியாக இருந்தான். For some days he was steady or stable. ஆனா அவனுக்கு அந்த தன்மையில் நிலைத்திருக்க முடியவில்லை. But he could not abide in that experience. என்ன நடந்தது? What happened? மறுபடியும் பழைய பெயரே பேச ஆரம்பித்தார் இயேசு. Jesus started to call him by the old name. இப்ப நமக்கு ஞானஸ்நானத்துல சில பேர் வச்சிருப்பாங்க ஒரு பரிசுத்தவான்களுடைய பெயர். நம்ம அந்த வாழ்க்கையை கீப் அப் பண்ணணும். Maybe we are given the name of the saints in our baptism. We have to keep up that life. கடைசி வரைக்கும் அவன் பேதுருன்னு அழைக்கப்பட்டவன் கடைசியா வரும்போது அந்த தன்மையை அவன் இழந்து விடுகிறான். He who was called Peter all the time finally lost that attribute. எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. Just think over this. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் John the Gospel chapter 21 3ஆம் வசனம் verse 3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 3ஆம் வசனத்துல பைபிள் அவனுடைய பெயரை பேதுரு என்று வர்ணிக்கிறது. Here in the first time the Bible calls him as Peter. அது என்ன? சீமோன் பேதுரு. What is that? Simon Peter. அது வரைக்கும் பேதுருன்னு வந்துட்டு இப்ப யாரா மாறுறாரு? Till then he was called Peter, now he is changed to. அது வரைக்கும் பேதுரு என்று அழைக்கப்பட்டவர்
இப்ப என்ன பேர்ல வர்றாரு? சீமோன் பேதுருவா மாறிறாரு பட்டுன்னு. He who was called Peter till then now became Simon Peter. இதுவும் பைபிள் தான் சொல்லுது. The Bible itself says ஆனா this. இயேசு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. But Jesus did not use that word. அதே அதிகாரம் That same chapter, 15ஆம் வசனம் வாசி. verse 15. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயாக எங்க என்றார். வந்துட்டாரு? அவனுக்கு வச்ச பேர் வேஸ்ட், பின்மாறிட்டான், அந்த உறுதித்தன்மையில இல்ல, அவன் மறுபடியும் நாணலாய் மாறிவிட்டான் என்று சொன்ன உடனே இயேசு மறுபடி உயிர்த்தெழுந்த இயேசு அவன்கிட்ட பேசும்பொழுது எப்படி பேசினாரு? சீமோன்கிற வேர்டை மட்டும்தான் யூஸ் பண்ணாரே தவிர பேதுருங்கிற வேர்டை யூஸ் பண்ணவே இல்ல. When Jesus saw that the name assigned to him was waste, and when he saw that his life was gone into a backsliding, resurrected Jesus did not call him Peter again, he called him Simon. எப்ப நம்ம பின்மாறுறோமோ அப்ப பழைய விக்கிரகத்தினுடைய தன்மைக்கு நம்ம வந்துடுறோம். When we backslide, we come to the experience of old idols. ஆண்டவர் நம்ம அப்படித்தான் பார்க்கிறார். The Lord sees us that way. அப்படினா நம்ம எத்தனை தடவை நம்ம பின்மாறி இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. If it is so, just ponder how many times we have gone into backsliding. கர்த்தர் இப்போ உன்னை எப்படி அழைப்பாரு? And how can the Lord call you now? இப்போ அழைத்தால் எப்படி அழைப்பார்? If the Lord calls you now, how will you do it? காமனா என் மகனே மகளேன்னு அழைப்பாரா இல்ல உன் பேரை சொல்லியே அழைப்பாரா? Will he say you my son and daughter, or he will call you by your name? உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லி இருக்கிறார். He says, I have called thee by thy name. இன்னைக்கு இந்த கூட்டத்துல உன்னை பேதுருன்னு அழைப்பாரா இல்ல சீமோன் என்று அழைப்பாரா? உங்க தன்மையை நீங்களே நிதானிங்க. Today you can check your own lives. Will Jesus call you as Simon today or as Peter? அப்ப இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சதுல என்ன அர்த்தம் இருக்கு? Then what is the use of ministering so long? இத்தனை வருஷம் பைபிள் தூக்குனதுல என்ன அர்த்தம் இருக்கு? What is the use of taking the Bible so long? நகையெல்லாம் கலத்துனதுல என்ன அர்த்தம் இருக்கு? What is the use of removing jewels? மருந்து எடுக்காம நிக்கிறதுல என்ன அர்த்தம் What இருக்கு? is the use of going without medicine? மீசையும் தாடி எடுத்ததுல என்ன பிரயோஜனம் இருக்கு? What is the use of removing mush and bird? நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுல என்ன அர்த்தம் இருக்கு? What is the use of putting on white and white? ஆண்டவர் மனுஷன் தான் முகத்தை பார்க்கறான். ஆண்டவர் எதை தான் பார்க்கறாரு? இருதயத்தை தான் பார்க்கறார். Man looks at the countenance, but God at the heart. உனக்குள்ள இந்த சத்தியத்துல உறுதித்தன்மை இருக்கா? Are you stable in this truth? இந்த உபதேசத்துல உனக்கு உறுதித்தன்மை இருக்கா? Are you steady in this doctrine? ஆண்டவரை நேசிக்கிறதுல உனக்கு உறுதித்தன்மை இருக்கா? Are you firm in loving the Lord? உன்னுடைய பரிசுத்தத்துல உறுதித்தன்மை இருக்கா? Are you strong in your holiness? உன்னுடைய விசுவாசத்துல உறுதித்தன்மை இருக்கா? Are you firm in your faith? உன்னுடைய அபிஷேகத்துல உறுதித்தன்மை இருக்கா? Again, are you stable in your anointing? உன்னுடைய நம்பிக்கையில அசையாத தன்மை இருக்கா? Are you steady, unshaken in your hope? அப்படி இல்லன்னா கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து பழைய பேர்ல தான் கூப்பிடுவார். If it is so, God will call you and me by our old names. ஏய் நானலே. Oh, read. எப்படி இருக்கும்? How will it be? அந்த இடத்துல அவர் சொல்றார். In that place he says, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? Simon, son of Jonas, lovest thou me? உங்க அப்பா பேரெல்லாம் சேர்த்து கரெக்டா பரபடி வந்துட்டார். அது வரைக்கும் அப்பா பேரெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்துச்சு. இப்ப பழைய லெவலுக்கு நீ போயிட்டனால அந்த ஜென்ம சுபாவத்தையும் சேர்த்து ஜென்மம் அப்பா பேரு உன்னுடைய ஜென்மம் சீமோன் ரெண்டையும் சேர்த்து இப்ப கம்பைன் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. Till then he was called by the new name, but then now the Lord started combining him with the old name and the name of your father. அந்த வேர்டை கேட்ட உடனேயே பேதுருக்கு ஒன்னும் முடியல. ஏன்னா இல்ல ஆண்டவரே நான் பேதுரு அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? தைரியம் இல்ல. Soon as Peter heard this word, he could not do anything. He had no boldness to say, Lord, no, I am Peter. தான் அவனுக்கு வச்ச பேதுருங்கற பேர் இயேசுவுக்கு மறந்துருச்சா? Did Jesus forget the name that Peter? அது எப்படி மறக்கும்? How can it forget? மாத்துறாரு. He changes நீ மறுபடியும் நாணலாகிட்டாய். You are again a reed. எப்பெல்லாம் நீங்க நாணலானீங்கன்னு யோசிச்சு பாருங்க. Just think, when did you become reed again? உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நாணலாய் மாறிட்டீங்களா? Did you become a reed in your work spot? உங்களுடைய பிசினஸ் ஏரியாக்குள்ள நண்பர்கள் மத்தியில சொந்தக்காரங்க ஜாதி ஜனங்கள் தெருக்கள் வீடுகள் இல்லை சபையிலேயே கூட நீ திரும்ப நாணலாய் போயிட்டயா என்பதை நீங்களே நிதானிக்க வேண்டிய ஒரு டைம். This is the time you have to discern about yourself whether you have become a reed once again in your life, in your society, in your work spot or in your church also. இது மனுஷன் அவனுக்கு பேர் சொல்லி கூப்பிடல, இயேசுவே டைரக்டா சொன்னாரு, யோனாவின் மகனாகிய சீமோனே. It is not man who called like this, but it is Jesus himself who said, Simon, son of Jonas. அவனுக்கு செருப்பை கழட்டி உச்சில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. And it was as though he took the sandal and bet him on the crown of the head. இப்ப திருப்பி சொல்றான், இல்ல ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றான். Now once again he says, yes Lord, I love you. அப்பவும் பேரை மாத்தினாரா?
Did he change the name again? 16ஆம் வசனத்துல திரும்பவும் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. Verse 16 again he says, Simon son of Jonas. அவன் அப்படியே நொந்து வெந்து போயிட்டான். He was utterly broken. தேர்டும் கேக்குறாரு. Third time he asked. அறிக்கை மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா இயேசுவின் வார்த்தையில மாற்றமே வரல. Confession kept changing, but the words of Jesus never changed. நேசிக்கிறேன்னு சொன்னா கூட மூணாவது ட்ரிப்பும் திருப்பி அவன் உச்சியில் அடிச்ச மாதிரி தான் சொன்னாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. He said, I love thee Lord. But Jesus, as though he was smiting to the face, he said, Simon son of Jonas. இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ பழைய நிலவரத்தில் இருக்கிறாயா, இல்லாவிட்டால் இயேசு எதிர்பார்த்து உன்னை மாற்றின தன்மைக்குள் நீ வந்து விட்டாயா, இல்லாவிட்டால் அதில் நிலைத்திருக்கிறாயா? Even this evening Jesus is speaking to you. Are you still in the new state, in the steady state, or are you gone back to the old state from which you changed? நம்முடைய வாழ்வை நாம் தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல மாற்ற வேண்டும். Yes, may we change our lives according to God's anticipation. நீங்க ஒரு ஸ்கூல்லயோ ஒரு கல்லூரியிலயோ இல்லாவிட்டா ஒரு கம்பெனிலயோ நீங்க வேலை செய்றீங்க. You may be in your school or college or your office. அவங்க எதிர்பார்க்கிற லெவல உங்களால கொண்டு போக முடியலன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை வெளியே தள்ளுறதுக்கு என்னென்ன வழி உண்டுன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. They in your work spot, if you are not up to the expectation of your elders, superiors, then they will try to dispel you out. அதே போலதான் இங்கேயும் நீங்க ஆண்டவர் எதிர்பார்ப்புல இல்லைன்னா அதுக்கப்புறம் அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. It is so here also, if you are not living up to God's expectation, God cannot do anything with you. அதனால்தான் கர்த்தர் அவனை பார்த்து மறுபடியும் கூப்பிடுறார், நீ மறுபடியும் நாணலாய் போய் விட்டாயே. That is why God is saying, once again have you become a reed. இரண்டாவது கேள்வி. Secondly, the question. அவனுக்குள்ள பல கேள்விகள் அப்பப்போ வரும், அவனே பதில்லாம் சொல்லுவான். Peter very often had questions within him and he himself would answer those. கேள்வி கேட்பது நல்லது. Questions are good. ஆனா கேள்வி கேட்ட பதில் கிடைத்த உடனே திருப்தி ஆகணும். But they are satisfied, we should be satisfied when we receive the answer. ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Some people they will ask questions but they don't accept the answer. ஆனா பேதுருக்கு அப்படி கிடையாது. But Peter was not so. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிமா. He suddenly say, what shall we get if we follow after thee, leaving all? கேள்வி படுறது கேள்வி கேட்பது ரெண்டு வித்தியாசமானது. Hearing from someone and asking question is something different. ரெண்டுமே அவன்கிட்ட இருந்துச்சு. He had both these. கேள்வி கேட்பான், அவனுடைய கேரக்டர்ல அது ஒரு பழக்கமா இருந்துச்சு. And it was a character of him that he would ask question and get from there. அதுதான் அவனுடைய ஆசை. Yes, that was his desire. நமக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட தன்மைகள் இருப்பது நல்லது, ஆனா பதில் கிடைச்ச உடனே அமைதியா இருக்கணும், திருப்பி அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்க கூடாது. Today it is good we have such qualities, but when we receive the answer let us be silent, don't ask questions again. இதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா, another beauty in this is மத்தவனை பத்தியும் ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்பான். அதுதான் அவனுடைய கேடு. They will ask questions to the Lord about others also. தான் கதையை மட்டும் கேக்குறதல்ல, not only about him. இவன் எப்படி, they will ask how is that man, how is she, அவனை எப்படி நீங்க அவனுக்கு என்ன பதில் கொடுக்கறீங்க, what answer would you give them. இது ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. He had such a habit also. நமக்கு எப்படி இருக்கா? Do we have that? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீ கேட்கலாம், ஆனா மத்தவனுடைய வாழ்க்கையை பத்தி நீ கேட்க கூடாது, முடிவை பத்தி நீ கேட்க கூடாது. If you have any doubt you can ask the Lord, but don't ask the Lord about the life and the end of others. நம்முடைய நிலவரமே தடுமாறிட்டு இருக்கு. Our life itself is unstable. நீ அடுத்தவங்க கதைக்கு நீ ஏன் போற? Then why should you go in the life of others? அப்போ யோவான் 21ல பார்க்கும் பொழுது, turning to John 21 20-21 verses 20 and 21. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த மார்க்கத்துல போகும்போது மத்தவன் கதை, மத்தவன் பொண்ணு, மத்தவன் புருஷன், மத்தவ மனைவி, இந்த கதையெல்லாம் நீ பேசக்கூடாது. When we go through this life, never speak about the life of others, the life of their husband or their wife or someone else. உன் பிள்ளை கதையே தடுமாறிட்டு இருக்கும்போது நீ அடுத்தவன் பிள்ளையை பத்தி நீ ஏன் கேக்குற? When you are having a question about your own children, why do you want to interfere in the matter of others? உன் வீட்ல ஒரு பெரிய குப்பை தொட்டி வச்சு குப்பையை விட்டு நிறைச்சு வச்சிருக்கிற, நீ அடுத்த வீட்டு குப்பை தொட்டியில என்ன குப்பை இருக்குன்னு நினைச்ச கூடாது, பார்க்க கூடாது.
When you have lots of rubbish in your house, why should you look in the life of others? இயேசு இவனை கடிஞ்சு கொண்டு இவனை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காரு. Jesus rebuked him and he is making him up. சீமோனே சீமோனேன்னு சொல்லி அவனை கொன்னுட்டாரு. He calling him Simon, Simon itself killed him. இப்போ அவனுக்கு சில காரியங்கள் எல்லாம் சொல்லி ஒழுங்கா இனிமேலாவது என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. Now telling him certain things, he says, at least now you follow me orderly. எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. He cleared everything. இவன் காரியத்தை எல்லாம் கிளியர் பண்ணி இவனை உடைச்சி நொறுக்கி சரிப்படுத்திக்கிட்டு இருந்தா இவன் அந்த நேரத்துல பார்த்து யார் வந்துட்டா? யோவான் வந்துட்டாரு. When Jesus was doing the work of forming and breaking up this Simon or Peter, he is considered about the life of John. இவன் உடனே அவனை கேக்குறான், ஆண்டவரே இந்த வர்றானே இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? And he is asking the Lord, Lord, he is coming, what do you think about him? இயேசு என்ன சொன்னாரு? Jesus, what did he என் say? மகனே நான் அவனை எப்படி செய்வேன் சொன்னாரு? Did he say, I will do like this and that? அவர் ஏற்கனவே இவனை உடைச்சி சரியாக்கணும்னு நானல்கன்னு ஏசினாலும் திருப்பியும் புத்தி மாறல. அங்க நின்னுகிட்டு இவன் காரியம் என்ன அவன் காரியம் என்னன்னு கேட்டுட்டு இருந்தான். Already Jesus was calling at him as a reed and he was trying to form him, but now he is going back to the life of others. இயேசு சொன்னாரு, நான் வர்ற வரைக்கும் கூட உன் உயிரோட இருப்பான், அதை பத்தி உனக்கு என்ன? Jesus said, he will be alive till I come also. What is that to thee? நீ என்ன பின்பற்று, You follow நீ me. ஒழுங்கா என்னைய பின்பற்றதுக்குள்ள வழியை பாரு, அடுத்தவன் கதையை நீ பார்க்காத. You look into the life of following me. Don't look into the life of others. இன்னைக்கு अनेகர் லைஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே மத்தவங்கள பார்க்கிறது. Today the failure in the life of many is looking at others. அடுத்தவனையே நீ பார்க்கற. Why do you want to look at others? நீ இயேசுவை பாரு. You look at Jesus. நீ தராசுல ஒருத்தனோட உன்னை நெருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா அந்த தராசுல யாரை வச்சு பார்க்கணும்? இயேசுவை வச்சு பார்க்கணும். If you want to compare yourselves with someone else in the balance, that should be Jesus. நீ மத்தவனை பார்த்தீனா நீ ஒரு பரிசேயன். If you look at others, you are a Pharisee. அப்படிதானே? Are you not? அந்த பரிசேயன் தான் ஆயக்காரனை பார்த்துட்டு அவனை போல இல்லை இவனை போல இல்லை அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லைன்ட்டு இப்படியே போட்டு கடைசியில் ஒண்ணுமில்லாம போயிட்டான். It is the Pharisee who compared himself with the publican and said, I am not like this man, that man, and finally he was not justified. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு மற்றவங்க கதையை பேசக்கூடாது. After coming into this path, never speak about others. மற்றவங்களை பத்தி நீங்க ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. Never ask question to the Lord about others. உங்க பிள்ளைகளை பத்தி கேளுங்க. You ask about your children. உங்களுடைய புருஷன் மனைவியை பத்தி பேசுங்க. Ask about your own wife and husbands. உங்க பேரண்ட்ஸ் பத்தி ஆண்டவர்ட்ட பேசுங்க. Ask about your own parents. அது போதும். That's enough. அடுத்தவங்க கதை நம்ம எடுத்தாலே நம்ம கதையே மோசம். அதை நம்ம முதல்ல நம்ம யாருன்னு பார்க்கணும். When our matter itself is in confusion, let us not meddle with the things of others. அவன் இயேசுவின் மார்புல சாஞ்சவன். அவன் கதையை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? He leaned on the breast of Jesus, and what qualification do you have to speak about him? யோசிச்சு பாருங்க. Let's think. அவன் யார் மார்புல சாஞ்சிருப்பான்? அவன் இயேசுவின் மார்புல சாஞ்சிட்டு இருக்கிறாள். He always leaned on the breast of Jesus. அந்த சிலுவையில தொங்கும்போது கூட அவனை கூப்பிட்டு பேதுரு நிக்கிறான். ஆனா யாரை கூப்பிட்டு பேசினாரு? யோவானை கூப்பிட்டு சொன்னார், அதோ உன் தாய். அங்க மரியாதை கூப்பிட்டு சிலுவையில இருந்து சொல்றாரு, அதோ உன் மகன். அப்படி பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை அந்த சிலுவையில இருந்துகிட்டு இருந்து சிலுவையில தொங்குற இயேசுகிட்ட இருந்து வாங்கி கொண்ட ஒரு மனுஷன், அவனை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? Even when Jesus was on the cross, he called unto John. Peter was also standing there, but he called John and entrusted him with a great responsibility. What worthiness does Peter have now to speak about John? நம்ம மத்தவங்களை பத்தி பேசவே கூடாது. Let us not speak about others. யோவான் அருமையான வெளிப்படுத்தல் உள்ள ஒரு மனுஷன். John was a man with a beautiful revelation. அவனை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. And they cast him into boiling oil. அவன் ஜாவல் அது மேல நடந்து எந்திரிச்சிட்டு தண்ணியில பச்சை தண்ணியில இருந்து வெளியே வந்த மாதிரி வெளியே வந்துட்டான். He did not die, but he came out as out of an old cold water. சுண்ணாம்பு காலவாசல்ல தூக்கி போட்டாங்க. சுண்ணாம்பு காலவாசல். And they put him into a pit of slime. என்ன நடந்துச்சு? What happened? அதுவும் அவனை சேதப்படுத்தல. Even that could not hurt him. இவனை ஒண்ணுலயே கொல்ல முடியலன்னு சொல்லி தான் பத்துமதியில தூக்கி போட்டான். சாவு அங்கேயாவது சாவுன்னு. And finally they cast him into exile into Patmos. ஆனா அவன் அங்க இருந்து எங்க போயிட்டான்? But there where did he go? இவன் நினைச்சது அங்க போட்டா செத்து போயிடுவான்னு. அவன் அங்க இருந்து எங்க போய் உட்கார்ந்துருந்தான்? மூணாம் வானத்துக்கு ஏழாம் வானத்துக்குன்னு போய் அங்க போய் உட்கார்ந்து சீயோன் எருசலேம் மகிமையடைந்த மணவாட்டி வருகிறதை கண்டுட்டு இருக்கான். These people thought he will die there, but there he was in the spirit. He was taken up to third heaven and even higher and got visions about Zion and Jerusalem. உனக்கு ஏதாவது தரிசனம் இருக்கா? Do you have any vision? உனக்கு ஏதாவது gift work ஆச்சா? Do you have any gift operating? ஒண்ணுமே இல்ல, நீ அடுத்தவங்க கதையை பார்க்கற. With nothing in you, why do you look at the life of others? அவன் வெளிப்படுத்தின விசேஷம்னு அதிகார கணக்குல எழுதி வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். And he has brought about a book of revelation.
நமக்கு இந்த நாட்கள்ல தேவையானது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்து நாம பாறையா மாறுறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். Beloved ones, what is essential in our life today is, let us look into our own life and become a rock. நம்ம சரிப்படுத்திட்டு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். Let us look into rectifying our own lives. இவனுக்கு 2 விசை கர்த்தர் அழைப்பு கொடுத்தார். The Lord invited him twice. அது ஒரு பெரிய மிராக்கிள். And that was a great miracle. அப்படிதானே? கரெக்ட் தானா? மார்க் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Mark the Gospel 1:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இதுதான் முதலாவது அவனுக்கு கிடைச்ச அழைப்பு. The first calling Peter received. இந்த அழைப்பு நஷ்டப்பட்டு போய்விட்டது. And this calling he lost it. அந்த எப்படி நஷ்டப்பட்டது? How did he lose this? அதுக்கு பல காரணங்களை நாம் பார்க்கலாம். We see various reasons for it. அது 1-2 அர்த்தம் இல்ல, காரணம் அல்ல. Not just 1 or 2 reasons. பல காரணங்கள் இருக்கு. Many reasons for it. எனக்கு இப்ப அழைப்பு கிடைச்சிருக்கு. இந்த அழைப்பை நான் நஷ்டப்படுத்துறதுக்கு பல காரணம் இருக்கு. There are many reasons for our losing the calling which we receive. அதுபோல நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். So is it all of you are called. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்கள். Holy brethren, partakers of the heavenly calling. ஆனா இது எப்படி இந்த அழைப்பு அவனுக்கு நஷ்டப்பட்டுச்சு? But how did he lose this calling? அதுக்கு சில காரணங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பக்தி விருத்திக்கு எதுவா நம்ம இப்ப சிந்திக்கலாம். All of us know various reasons for that, but let us think certain for edification. 1. லூக்கா 22:31. Luke 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் பிடிக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இங்கேதான் அவனுக்கு பிசாசின் போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். Here it is that demonic oppression started in his life. உன்னுடைய அழைப்பை நஷ்டப்படுத்த பிசாசு போராடுவான். The Satan is striving in order to make you lose your calling. உன்னுடைய உறுதித்தன்மையிலிருந்து நீ விலகும்படியாக பிசாசு போராடுவான். Devil strives to make you fall from your stability. இந்த விஷயத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். But here we have to be very careful. எப்பொழுதும் நம்முடைய விசுவாசத்தை ஒளிந்து போக வைக்கணும்ங்கறது தான் அவனுடைய தாட். The thought of the devil is to make our faith fail. ஏனென்றால் பேதுருடைய அழைப்பு மற்றவங்களை காட்டிலும் விலையேறப்பெற்ற அழைப்பு. Because the calling for Peter was something precious than others. அவன் பிரதானமானவன். Because he was chief. அவன் பிரதான அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவன். He was called the chief apostle. அது ஆண்டவருக்கு தெரியும். The Lord knows it. இவனுடைய அழைப்பு டாப்பா இருக்கிறதுனால தான் இவனுக்கு விரோதமாய் சொல்லகுல புடைக்கிறதுக்கு அவன் போராடுறான். Because his calling was very high, the Satan is trying to swift him. நான் இன்னைக்கு சொல்றேன். Today I tell. இங்க இருக்கிற விசுவாசிகள் ஊழியர்கள்ல யாருக்கு அழைப்பு மேன்மையான அழைப்போ ஹை காலிங்கா இருக்கோ அவங்களுக்கு தான் பயங்கரமான போராட்டம். Among the believers and the servants of God seated here, those whose calling are very high, they will have terrible demonic oppressions. சாதாரணமா சில விசுவாசிகள் இருப்பாங்க. நீங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, கார்ல போறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நாம் பாரு நடு ரோட்ல நின்னுட்டு நிக்கிறதுக்கு இல்லாம ஆட்டோல தொங்கிக்கிட்டு வரேன், எனக்கு தாங்க போராட்டம் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அழைப்பை விட உன்னுடைய அழைப்பு தான் என்னது? விலையேறப்பட்டது. See, you may see other believers and servants of God coming in the car and going out at ease, but you may have a lots of difficulty undertaken in your life, but remember that your calling is very high. உன்னுடைய அழைப்பு மேன்மையா இருக்கிறதுனால தான் உனக்கு போராட்டம் ஜாஸ்தி. It is because your calling is very excellent that your conflicts are very high. உன்னுடைய அழைப்பு சாதாரணமான அழைப்புன்னா உனக்கு பிரச்சனையே இருக்காது. ரொம்ப சிம்பிளா இந்த பாதையில win பண்ணிரலாம். Had your calling be an ordinary, you can win this path in a simple manner. ஆனா இங்க சிம்பிளா இருக்கும். ஆனா மேல போகும் பொழுது மகிமை எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுக்கு மகிமை வேறு. Your path here may be simple, but when you get there, your glory will be less, because the glory of the sun and the glory of the moon and the stars differ. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand this. இந்த அழைப்பு இவனுக்கு மேன்மையாக இருந்தபடினால் தான் இவனை சொல்லகளை புடைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்றான். ஆனா அதே நேரத்துல அவன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு தேவன் போராடுறாரு. It is because Peter's calling was excellent that Satan is striving here to sift him as wheat, but God is striving that his faith may not fail. இப்படி இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில ஒரு இடத்துல இவன் அவனுக்கு இடம் கொடுத்துட்டான். Amid such a great conflict, he gave place to the devil at once. ஒரு சான்ஸ் அவன் பிசாசுக்கு கொடுத்துட்டான். One chance was given to the devil. ஆனா வெளியரங்கமா பார்த்தா பிசாசு உள்ள புகுந்தது எவனுக்குமே தெரியாது. But outwardly no one knew that devil had entered into him. அவனுக்கே தெரியாதுன்னு வெச்சுக்கங்களேன்.
He himself did know it. இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்கீங்க, எத்தனை பேருக்குள்ள பிசாசு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. All of you are seated here, you yourself will not know when the devil is in you. பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் தூத்துக்குடிக்கு மாறி வந்தபோது நான் விசுவாசி. When Pastor Aruldas was transferred to Tuticorin, I was a believer. இந்த பழைய விசுவாசிகள் எல்லாம் நாங்க தான் அந்த பழைய 2 குடும்பம், நாங்க தான் 5 குடும்பம், நாங்க தான் 8 குடும்பம், அண்ணாருடைய அம்மா இன்னருடைய அப்பான்னு போய் எல்லாம் போய் முன்னால முழங்கால் போட்டுச்சு சர்வீஸ் முடிச்ச உடனே. The old believers, soon after the service, they knelt down before him saying, we are the old believers, this one son and daughter and so on. இன்ட்ரோ듀ce பண்றாங்க. They introduced themselves. அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. He heard everything. அடுத்து தலையில கை வச்சா பொத்துன்னு விழுது எல்லாம். Finally when he laid the hands, everyone were falling down. எல்லாம் 20 வயசு 30 வருஷம் விசுவாசி. All 20 years, 30 years believer. எல்லாம் குப்புறையும் மல்லாக்கம் விழுந்த பாட்டின உடனே பாதி பேர் கிட்டே போல, எங்க போன உடனே நம்மளும் விழுந்துருவோமோன்னு அப்படியே தடுமாறுறாங்க. அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ இது என்ன ஆவியது. They were all falling down and some even didn't go for prayer, and then they understood what spirit it is. நீங்க யோசிச்சு பாருங்க. You yourself think. இதுவரைக்கும் வீட்லயும் ஆடல, சபையிலயும் ஆடல, ரோட்லயும் ஆடல, எங்கேயுமே ஆடாத ஆவி அன்னைக்கு விழுந்துருச்சு. எப்படி வந்துச்சு? Hitherto your wrong spirit had not danced in the church or in the road or anywhere else, but now from where did that spirit come? தலையில கை வச்சு தள்ளிட்டாருன்னு சொல்லலாம். தலையில கை வைக்கிறதுக்கு முன்னாலே விழுந்துட்டியே, நீ என்ன பண்றது? And even before he could lay the hands, he had fell. Those people fell down. எப்படி இருக்கும்? How would it be? அது பிறகு தசமபாகம் கொடுக்கிறதுக்கு ஆள் யாரும் வர்றதில்ல. After that nobody came to give the tithes. ஏன்னா எங்க போய் இங்க புழுந்து 4 பேர் மத்தியில அசிங்கமாயிடுதுன்னு போறதில்ல. Because it would be bad for them if they fall down, therefore they didn't go. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean? அப்ப இந்த ஆவி உள்ள வந்தது அவங்களுக்கே தெரியாது. They themselves do not know the spirit penetrated into them. அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. Now think and see. நமக்குள்ள இப்படி சாத்தானுடைய போராட்டம் இருக்கா? Do we have conflicts of the devil within us? அந்த ஆவி இருந்தது யாருக்குமே தெரியாது. And nobody knew that that spirit was within him. பேதுருவுக்கே தெரியாதுன்னு வெச்சுக்கங்களே. Peter himself didn't know. பேதுரு தம்பி கூடயே ஊழியத்துல இருக்காரு, அவருக்கே தெரியாது. And his younger brother was there with him in the ministry, but he did not know. அப்படிதானே? Is it not? அப்படிதானே? பேதுருவோட கல்யாணம் கட்டி ஒரு பொண்ணு வாழ்க்கை நடத்தி இருந்தா மனைவி, அவளுக்கும் தெரியாது இந்த ஆவி இருக்குன்னு. And there was a woman who was married with him and even she didn't know. சரிதானே நான் சொல்றது? Am I right? ஆனா இப்ப இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னாரு. But now Jesus says, get thee behind me, Satan. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just think how would it be? மத்தேயு 16:23. Matthew's Gospel 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். எப்படி இந்த ஆவி எப்படி வர்க் பண்ணி இருக்கு பாத்தீங்களா? Look how the spirit worked here. இது என்ன செஞ்சிருச்சு? What did it do? முடிய விரிச்சிட்டு ஆடிடுச்சா? Did it shake or dance with the hair? இல்ல பம்பர மாதிரி சுத்திடுச்சா? Or did it remove like the top? இல்ல கை வச்ச உடனே பொத்துன்னு கீழ விழுந்துருச்சா? Or did it fall down soon when he laid the hands? இல்ல பல்ல கடிச்சிக்கிச்சா? Or did it gnash the tree? இல்ல வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சா? Or did it rend the clothes and run? ஒண்ணுமே பண்ணல. Nothing of that sort. நீங்க யோசிக்கணும், இப்பதான் உங்க மனைவி புருஷனுக்குள்ள ஆவி இருக்கா, பிள்ளைகளுக்குள்ள இருக்கா, நம்ம அம்மா அப்பாட்ட ஆவி இருக்கான்னு இப்ப கண்டுபிடிக்கணும். Now you have to find whether you have that spirit, whether that spirit is in your parents or your wife or husband. அப்பாலே போ சாத்தானே, Get thee behind me, Satan. நீ மனிதனை தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். For thou savorest not the things that be of God, but those that be of men. அப்ப எப்பெல்லாம் நம்ம தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாம நானோ நீங்களோ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்குள்ள குடிகொண்டிருப்பது யாரு? யாரு? பிசாசு. Whether you or me, all the time we savor not the things of God and savor the things of man, it is the devil which inhabits within us and not God. அது எப்படி சொல்லு? அது பேசும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can you find out when they speak? சண்டை போடுமா? Will they quarrel? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? How to find it out? கூட இருக்கிற சிஸ்டர்ட்ட அந்த ஆவி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you find out that that spirit is in the sister, co-sister within you? மத்தேயு 16:22. Matthew 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? இப்படி நேரிடக்கூடாது, அப்படி சம்பவிக்க நான் விட மாட்டேன். Lord, be it far from thee, I will not allow this thing to happen. யார்ட்ட இப்ப கோவப்படுறான்? To whom is he getting angry? ஆண்டவரையே கடிந்து கொள்றான். He is rebuking the Lord himself. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? The right meaning? பாடுபடக்கூடாது.
he should not suffer. சிலுவை சுமக்க கூடாது. He should not bear the cross. சிலுவையில் அறையப்படக்கூடாது. He should not be nailed to the cross. சிலுவையில ஜீவனை கொடுக்க கூடாது. He should not yield his ghost upon the cross. சிலுவை சுமக்கலன்னா நமக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைக்குமா? If he does not bear the cross, will we get salvation? சொல்லுங்க. சிலுவையில ஆணி அடியிலன்னா நமக்கு அந்த தழும்புகளால உள்ள குணம் கிடைக்குமா? If he is not nailed, will we be healed by his stripes? சிலுவையில அவர் மரிக்கலன்னா உயிரோடு எழுப்பப்படலன்னா நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்குமா? Had he not died, had he not resurrected, will we get this salvation? கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கமும் உங்களுடைய விசுவாசமும் விருதா. If Christ had not risen up, then our preaching and the cross is vain. சரிதானா? அதான் உண்மை. That is truth. ஆனா இவன் சொல்றான் அப்படி உனக்கு நடக்காது ஐயான்னு சொல்றான். But here he says, be it far from thee, O Lord. ஒரு அப்பா ஒரு பொருளை தூக்கிட்டு வராரு அப்படின்னா ஓடி போய் நீ வாங்கிட்டேன்னா அது கரெக்ட், நல்லது. ஆனா பாடுபடக்கூடாது கிறிஸ்துவுக்காகன்னு சொல்றது தவறான பிரசங்கம். When a father brings an object for a son, the son running to get it is good, it's correct. But when you preach saying you should not suffer, that is wrong. எப்ப பாடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் உங்க வீட்லயோ கம்பெனிலயோ வேலை ஸ்தலத்திலயோ ஊழியத்திலயோ எப்போ உங்க மைண்ட்ல உள்ள வந்துருச்சோ, அந்த மைண்ட்ல வந்துட்டாலே உனக்குள்ள ஒரு ஆவியின் போராட்டம் இருக்கு. When, be it at your home or in the church or wherever you are, if you have the thought that you should not suffer, then the devil had entered into you. இதை நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Understand this properly. அவன் அழைப்பை நஷ்டப்படுத்தினதுக்கு பல காரணங்கள்ல இது ஒரு காரணம். There are many reasons for his losing the calling, and one of this is this. அடுத்து அவனுக்கு இந்த கழுவுற இந்த சுத்திகரிப்பு அவனுக்கு ஒத்து வராது. Nextly, cleansing or sanctification was not apt to him. அவன் அந்த விஷயத்துல அவ்வளவு தெளிவான ஆள் கிடையாது. He was not that clear in that matter. நம்ம விசுவாசிகள்ல கூட ஒரு சிலர்ல இந்த 3 நாள் உபவாசம் போட்டு சுத்திகரிப்பெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Even see, some of our believers would not accept 3 days sanctification. இந்த பரிசேயர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துட்டு சோத்ரன்னு அறிக்கையிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப எஸ்கேப் ஆகி ராபோஜனம் எடுத்துட்டு போயிடுவாங்க. These Pharisees come Sunday morning, they would just confess and then take the communion service also. அவங்களுக்கு இந்த சுத்திகரிப்பு குறித்ததான ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு இல்ல. They have no light about sanctification. யோவான் 13ஆம் அதிகாரம் John 13 8ஆம் வசனம். 8th verse. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாதே என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இயேசு ஒருத்தன் காலை கழுவுறாருன்னா அதுல என்ன சத்தியம் இருக்குன்னு உனக்கு ஒன்றும் புரியாம அதுக்குள்ள முடியாது கிடையாதுன்னு என்னத்தையாவது போட்டு தடக்க கூடாது. Not understanding that there is a truth hidden behind Jesus washing the feet, let us not refrain him from doing that. ஒரு தீர்க்கதரிசி சொன்னா ஒருத்தனை பார்த்து தீர்க்கதரிசியின் புத்திரனை கூப்பிட்டு என்னை அடின்னு சொன்னான். One prophet looking at a group, he said, you come and beat me. காயம் வர்ற வரைக்கும் அடின்னு சொன்னான். Beat me until there are stripes. அவன் சொன்னா நான் உன்னை அடிக்க மாட்டேன். And he said, நான் சொல்றேன் நீ அடின்னு சொன்னான். we will not beat you. He said, I say you. அடிக்க மாட்டான். I will not. நீ போகும்போது சிங்கம் உன்னை அடிச்சு சாவடிக்கும் போன்னு சொல்லிட்டான். When you go on the way, you will be torn by the lion. எப்படி இருக்கும்? How would it be? கீழ்ப்படிதல். Obey. கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஒரு தீர்க்கதரிசியை ஒருத்தனை அடிக்க சொன்னா அடிப்பானா? அவன் நம்ம என்ன சொல்லுவான்? நான் கூப்பிட்டு என்னை அடின்னு சொன்னா அதேப்பா இன்னைக்கு கோயிலுக்கு பெரிய தப்பா போச்சு போட்டுன்னு ஓடி போயிடுவீங்க. If we call one person and say you smite me, that person will run away saying coming to the church today is wrong. அப்படிதானே? Would you not? தாவீது சொல்றான் அப்சலோமை கொஞ்சம் மெதுவாய் நடத்துங்கன்னு. கிட்ட மாட்டின பிறகு கூட அந்த போர்ச்சவர்கள் என்ன செய்யல, இந்த வேலை நமக்கு வேண்டாம்ப்பா தாவீது அப்படி சொல்லிட்டாங்க. David said, lead Absalom softly. So even after Absalom was nigh unto the soldiers, they went away saying, David had said not to kill him. இப்ப இயேசு சொல்றாரு நான் உன் பாதத்தை கழுவணும்னு. இவன் சொல்றான் அதெல்லாம் முடியாது. Now Jesus said, I want to wash your feet. But Peter said, no, it is not to thee. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய புனிதத்தன்மையை அடைய இல்லாவிட்டால் இயேசுவை போல ஒரு பரிசுத்தத்துக்குள் வர நமக்கு தேவை சுத்திகரிப்பு. To attain the sacredness of Christianity, the divinity of Christianity, we need sanctification. இன்னும் ஒரு வார்த்தை சொல்றேன். Yet another word. பரிசுத்தம் என்பது மனித வாழ்வில் முடியாதது. Holiness is impossible to human life. எனவே இது என்ன பைபிள்ல சொல்லி இருக்கு, இது ஜென்ம சரீரம். Word of God says this is a natural body. அப்ப ஜென்ம சுபாவம் இருக்கும். Therefore natural characters will be there. அற்பமான சரீரம். And the wild body. சில அற்ப புத்திகள் இருக்கும். Wild natures will be there. மண்ணான சரீரம். Earthly body. இந்த மண்ணுக்கேத்த புத்தி இருக்கும். Earthly natures will be there. அப்ப இத மாத்தி ஒருத்தனை பரிசுத்தமா மாத்தணும்னா சுத்திகரிப்பு மன்னிப்புங்கறதுல தான் அவனை யாரா மாத்த முடியும்?
செயிண்டா மாத்த முடியும். To change these traits to be divine or sacred, he has to have sanctification. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand this? அதுக்கு தான் இந்த மெத்தட கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே வச்சிருக்காரு, புதிய ஏற்பாட்டிலே வச்சிருக்காரு. It is for this the Lord has placed the Old Testament and the New Testament for us. அவன் ஆசாரியன் தான், He is a priest, மகாபிரதான ஆசாரியன் தான். a high priest even. ஆனாலும் உள்ள வரும்போது கையையும் காலையும் நெஞ்சிரணும், கழுவிடணும். But when he comes in, he has to wash his hands and feet. அவன் என்ன போஸ்டிங்ல இருந்தாலும் சரி, உள்ள வந்துட்டானா கையை காலை கழுவிட்டு உள்ள போ. In whichever posting he may be, when he comes in, he has to wash his hands and feet thereafter. அதுபோல ஒரு சுத்திகரிப்பு எப்பவும் இருக்கணும்ங்கறதுல தேவன் எதிர்பார்க்கிறார். Therefore God expects a permanent sanctification in us. சரிதானா? Is it not right? அதான் உண்மை. That is truth. ஆனா இந்த தன்மை அவனுக்கு புரியல. But he did not understand this. புரிஞ்ச உடனே திருப்பி உடனே சொல்லிட்டான், கையை காலு தலையெல்லாம் கழுவுனா. Soon after understanding, he said, "You wash everything, Lord." இயேசு சொன்னார், அது தவறு. Jesus said, "That is wrong. என்னுடைய மெத்தட மட்டும் நீ ஃபாலோ பண்ணு." You just follow my method. அதனால நாம் இந்த நாட்களிலே கழுவப்படுகிற ஒரு தன்மை இருக்கு. Therefore we need to have a habit of washing or cleansing இது ourselves. தேவனுடைய ஒரு கான்செப்ட். This is the concept of God. அப்படிதானே? சகரியால சொல்லி இருக்கிறது. In the book of Zechariah it is said, நம்முடைய அழுக்கை போக்க ஒரு ஊற்று உண்டு. there is a fountain that cleanses us our filth. அது என்ன ஊற்று? What is that fountain? பாவத்தை நீக்கக்கூடிய ஊற்று. The fountain that removes our sins. சகரியா 13:1. Zechariah 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இந்த ஊற்றுல மாம்ச அழுக்கு போகாது, மாம்சத்தினுடைய கரைகள் போகாது. In this fountain the uncleanness, the filth of the flesh will not go. இந்த Dressல உள்ள அழுக்கோ இல்ல சரீரத்துல உள்ள அழுக்கோ போகாது. The stain in this dress or in the body will not go. இது ஆத்மாவில் உள்ள பாவம் அழுக்கு, இது நீங்கும். But the sin and the uncleanness in our soul will be gone. இதுதான் அவனுடைய ஜீவியத்தில் உள்ள ஒரு பெரிய அடுத்த ஒரு ஃபால்ட். This is another fault in his life. மூன்றாவது. Thirdly, ரொம்ப இருக்கு, நான் ஷார்ட் டைம்க்கு நான் கொஞ்சம் சொல்றேன். I'm just telling it in short. மத்தேயு 26:58. Matthew 26:58. அவனுடைய முதல் அழைப்பு நஷ்டப்பட்டதுக்கு பல காரணங்கள்ல ஒவ்வொரு காரணமா சொல்லிட்டு வரேன். There are many reasons for his losing the first calling, and I am saying one by one. ஒன்று சாத்தானுடைய போராட்டம். One, the oppression of the devil. அதாவது மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது. That is thinking about the things of man. இரண்டாவது சுத்திகரிப்பை குறித்த ஒரு தெளிவான அறிவு இல்லாதது. Secondly, no clear knowledge about sanctification. எப்பவுமே நீங்க டெய்லி சுத்திகரிச்சிடணும். You have to sanctify yourself every day. இல்ல அப்பப்ப சுத்திகரிச்சிடணும். Or then and there sanctify. அதை நீங்க பிராக்டிஸா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பரிசுத்தம் உங்களுக்குள்ள நிலை கொண்டே இருக்கும். If you make it as your practice, a holiness will be prevailing in you. 3 மாசம் கழிச்சு தான் அடுத்த ராபோஜனத்துக்கு தான் சுத்திகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தூசி கரையா மாறிடும். If you think that you have to sanctify yourselves only after 3 months for the next Lord's table, this dust will become a stain. சரிதானா? நான் சொல்றது சரிதானா? Am I not right? அத அப்பவே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஊதுனா கூட போய்டும். ஊதுனா போய்டும். Cleanse it then and there. Even if you blow the air, it will go. மத்தேயு 26:58 வாசிங்க. Matthew 26:58. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பேதுரு தூரத்திலே வந்து கொண்டிருந்தான். He followed Jesus afar. அவனுடைய அழைப்பை நஷ்டப்படுத்தினதுக்கு காரணம் அவனுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப போயிடுச்சு. He lost his calling because his distance was great. நம்ம எங்கேயோ கிடந்தோம். We are somewhere. அப்படிதானே பைபிள் சொல்லுகிறது. That's in the word of God saying. தூரமாய் இருந்தவர்கள். அப்படி வசனம் இருக்கா எங்கேயாவது? We who were far off. அப்படி வசனங்கள் இருக்கா? தூரமா இருந்தவர்கள். We who were far off. நமக்கு தேவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. We have no relationship with God. நாம் அந்நியர்கள். We are strangers. காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். And outside the commonwealth. நமக்கு இந்த ரட்சிப்புக்கு சம்பந்தமே கிடையாது. No relationship with the salvation. By chance நமக்கு கிடைச்சிருச்சு. By chance we received it. ஆனா இப்போ நம்ம இங்க இதுக்குள்ள வந்துட்ட பிறகு But now after coming in here, நீ ஆண்டவரோட நெருங்கி வந்துட்டே இருக்கணும். you have to get closer to God. அப்படிதானே? Is it not? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்த ஒரு கூட்டம் நாம். We are a group of people who were dead in trespasses and sins. இல்லாவிட்டால் தூரமா இருந்தவர்கள். Or we who were far from God. அப்படிப்பட்ட நம்ம இன்னைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கும்போது திருப்பி நீ லாங்கா தேவனை விட்டு தூரம் போக கூடாது. When God brings us from there, we should not again go away from God. நெருங்கி ஆண்டவருடைய மார்புல போய் சாய்ந்து கொள்ளணும். Come closer and closer to God and lean on his breast. நமக்கு ஆண்டவர்ட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணனும் அப்படி நினைக்க கூடாது. We should not think of keeping up a distance with God. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது யாரு? Who keeps up the distance?
சொல்லுங்க. நம்மளே சொல்றோம் சில இடங்கள்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்க, கொஞ்சம் தள்ளி வா. பஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அப்படின்னு பின்னால் எழுதி போட்டிருப்பான், என்ன வந்து முட்டிடாதன்னு. Some places we ourselves keep the distance. In the buses you can see the board behind, keep distance 10 meters away. நம்ம ஆளுங்க அப்படிதான். Even our people are like that. ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம், அப்படியே தப்பி போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடியே போயிடும். They just wish us praise the Lord and run away. அது வாகனங்களுக்கு கரெக்ட், உனக்கும் கரெக்ட். That can be correct for the vehicles and for you. அப்படிதானே? விட்டா நேரா போய் அவங்க வீட்டில் உட்காந்து அங்கேயே படுத்து அங்கேயே தூங்கி வீட்டுக்கே போகாம அங்கேயே ஒரே பிளேட்ல சாப்பிடுவான். முட்டிக்கிட்டான், அதுக்கு பிறகு இந்த சபைக்கு வர மாட்டான், நேரா மாப்பாளையம் போய் உட்காந்துக்குவான். If you leave them, they will be very close, but if not, they will, if they quarrel, finally they will go to another church. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. We should not be like that. ஆனா இயேசுவோடு உனக்கு இருக்கிற ஐக்கியம் நெருங்கிக்கிட்டே வரணும். But your fellowship with Jesus should be very close. அப்படிதானே? சரிதானா? Am I right? அற்புதம் செய்யும் போது கூட இருந்துட்டு சிலுவை தூக்கும் போது ஓடிட்டியே. He was with Jesus when he did the miracle, but fled away when he took up the cross. ஒவ்வொரு இடத்துலயும் அற்புதம் நடக்கும் போதெல்லாம் யார் இருப்பா? பேதுரு கூட இருப்பான். In every place Jesus conducted the miracle, Peter was there. அந்த மரித்தோரை எழுப்புற ஒரு இடத்துல வரும்பொழுது, அந்த சிறு பெண்ணை எழுப்பும் பொழுது, எவருடைய வீட்டுக்கு போகும்போது எல்லாரையும் வெளியே துரத்திடுவாரு. ஆனா யாரை கூப்பிட்டு வச்சிருப்பாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. Even in the place where Jesus raised the little damsel to life, there he had Peter, James and John along with him. கெத்சமனேல 3 பிளேஸ் இருந்துச்சு. And there were 3 places in Gethsemane. 8 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க. And 8 were in one place. 3 பேர் அடுத்து யோவான், யாக்கோபு, பேதுரு அடுத்து. Peter, James and John in the second place. அதுக்கு அடுத்து இயேசு உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தார். And nextly Jesus away. அந்த 3 பேருக்கு ஸ்பெஷல் இடம் கொடுத்து வச்சிருந்தார். And these 3 people were given a special place. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? பிடிபட்டுட்டார்னு சொன்ன உடனே இவன் லாங் போக ஆரம்பிச்சிட்டான். When he heard that Jesus was caught, he started to build up a plan. உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்களேன். And just test and see what is your distance between you and God. உனக்கும் செயின்ட்டுக்கு உள்ள பரிசுத்தவான்களுக்கு உள்ள தூரம் என்னன்னு பாருங்களேன். And what is your distance between you and the saints? ஒரு சிலர் பரிசுத்தவான்கள உடனே போய் அங்கேயே அவங்க கட்டில போய் படுத்துவாங்க. And some people, if it is the saints, they go and lie in their bed. அவங்க பாயில போய் படுத்துவாங்க. They will go and lie in the mat. அவங்க தலையில போய் தலைய வச்சு படுத்துவாங்க. And they will have their head with their உடனே head. அவங்களுக்கு சோத்தை பொங்கி கொண்டு வந்துருவாங்க. And they will also bring up the rice. உடனே இங்க இருந்து சாப்பாடு அங்கேயே போகும். And their food will go from here. இது எல்லாமே தரிகிட்டு போன பழக்கவழக்கம். But all these are the wrong habits. ஊழியக்காரங்கன்னா அவங்க ஒரு காட்டு மரம். At the same time, the servants of God are like a wild tree. நிழல்ல இருக்கலாம், ஆனா அவங்க மேல போய் சாய கூடாது. You can be in their shadow but not lean on them. அப்படிதானே? சரிதானா? Am I right? உம்முடைய நிழலில் தங்க நான் வாஞ்சிக்கிறேன். I delight to be in thy shadow. அது ஒரு முள்ளு மரம். And that is a thorny bush. குத்தும். நீ நிழல்ல வேணா உட்கார்ந்து படுத்து எந்திரிச்சிட்டு போயிடு. If you lean, it will prick you. You can just be on the shadow. சரிதானே நான் சொல்றது? Am I right? இயேசு அப்படிப்பட்டவராய் இருந்தார். Jesus was once such. உன்னத பாட்டு 2:3ல பாத்தீங்கன்னா, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அது நிழலில் வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதில் மரத்துல போய் நீ ஏறினா கிச்சிலி மரம் என்ன பண்ணும்? கிழிச்சு விட்டுரும். As the apple tree among the trees of the wood, so is my beloved among the sons. I sat down under his shadow with great delight. If you try to climb, it will tear you off. ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க, எங்க அக்கா மாதிரியே இருக்கீங்க, எங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. இந்த கதையெல்லாம் மிஷனுக்குள்ள வந்துட்டு பேசவே கூடாது. And some will say, you are like my mother, you are like my father, brother and sister. 40 சிஸ்டர் இருக்க இடத்துல ஒரு சிஸ்டருக்கு நீ சோத்த பங்கிட்டு தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்ப நீ பார்ஷியாலிட்டி தானே? தப்பு தானே? 40 பேருக்கும் பண்ணிட்டீன்னா ஓகே, பரவாயில்ல. அப்படி நீ பண்ணினா 4 நாள்ல நீ ரோட்ல வந்து விடுவாய். If you're bringing for all the 40, then it's okay. But if you're bringing for just one, that is wrong. அப்படிதானே? Is it not? நம்ம அப்படி செய்யக்கூடாது. We should not be like that. நம்ம அந்த அந்த ரோட்ல இறங்கிட்டீங்கனால அது உங்களை கீழே இறக்கிரும், சர்றன்னு கீழே கொண்டு போயிடும். If you get down into the road, it will slide and get down. ஒரு சில டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டா பின்னாலே போயிடுவாங்க. And some people you can see when people are transferred, they go behind ஒரு them. தப்பு நான் சொல்லல. I don't say that it is அவங்க wrong. பிரேயர் பண்ணி உனக்கு சுகம் கிடைச்சிருக்கும், விடுதலை கிடைச்சிருக்கும், போலாம். அதுக்காக நீ அங்கேயே போயிடணும்னு என்ன இல்ல, அர்த்தம் கிடையாது. Maybe for your deliverance and for your prayer you can go with them, but not that you can go behind them all the time. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்.
I went to a house. நான் போய் ஒரு 2 வாரத்துல அந்த பெரிய சிஸ்டர் மாறி போயிடுச்சு. When I went there, the elder sister got transferred within 2 அதுக்கு weeks. அடுத்த வாரம் இன்னொரு சிஸ்டர் மாறி போயிடுச்சு. After that, the other sister also got transferred. ஒரு ஐயா எழும்பி சாட்சி பிடிச்சாரு பாருங்க மைக்க. Then one father caught hold of the mic and said, அவர் பாட்டுக்கு அந்த அக்கா இந்த அக்கா ஐயோ எங்க அம்மா மாதிரி என் கூட பிறந்த மாதிரின்னு இவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருந்தாரு. நான் சொன்னேன், ஏப்பா நீ சாட்சி நிப்பாட்டு ஃபர்ஸ்ட், செத்து போல இல்ல உயிரோட தானே இருக்காங்க, செத்து போற மாதிரி சாட்சி சொல்ற, உட்காருக்கலன்னு சொன்னேன். He said about that sister and this sister that she is like my mother, and finally I said, you please sit down because they are not dead. வயசான ஆள் தான். He was an old man. எனக்கு அப்ப 25 வயசு தான். And I was just 25 at that நான் time. சொன்னேன், ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அந்த சிஸ்டர் உயிரோட இருக்காங்க, செத்து போன மாதிரி சாட்சி சொல்லாத, உட்காருங்க. I said, please stop your testimony because she is not dead, she is alive. அப்படி பழக கூடாது. We should not habituate in doing that. இதெல்லாம் keep distance இருக்கணும் உனக்கு. We should always have a distance. ஆனா இயேசுவோடு தான் உனக்கு க்ளோஸ் வந்துகிட்டே இருக்கணும். But you should be very close to Jesus. எந்த அளவு உன்னோடு க்ளோஸா ஆண்டவரோடு நெருங்க முடியுமோ அவ்வளவு க்ளோஸா போ. Get closer to Jesus to the extent you can. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் கரெக்ட். That is the truth, that is correct, that is fact. சரிதானா? Is it not? இல்லாவிட்டால் நான் பவுலை சேர்ந்தவன், நான் யோவானை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் இந்த கொரிந்தியர்ல முட்டிக்கிட்ட மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கலாம். Or else you will have to separate yourself, divide yourself like I am belonging to Paul and to Cephas and to Corinth. அப்படிதானே? Is it not? 1 கொரிந்தியர் 1:12. 1 Corinthians 1:12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அதானே? அந்த அக்காவா, அந்த பாஸ்டரா, அந்த பிரதரா, யார் சிலுவையில் அறைஞ்சது? சிலுவையில் சேர்த்தவர் அவரு. நீ அங்கதான் போணும். It is Jesus who was crucified and you need to go there. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்குமே டஃப் தான், வேற வழியும் கிடையாது. Listen carefully, this is a tough subject but there is no other God. வந்துட்ட பிறகு ரத்தம் சிந்தனலாம் பார்க்க முடியாது, சுகமாகணும்னு மட்டும் தான் பார்க்கணும். You have to only see for your healing and not for because of his shedding of blood. பெண்டிகாஸ்டல் மிஷனே ஆபரேஷன் தியேட்டர் தான். The Pentecostal mission is an operation theater. ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும், பேஷண்ட் மட்டும் சாவ கூடாதுன்னு தான் நம்முடைய கான்செப்ட். For our concept is the patient should not die and the operation should be successful. நமக்கு தேவை இயேசு மரிச்சிருக்கிறார், அவரோட நெருங்கி போ. All that we need is our Jesus has died and we need to get closer to him. எவ்வளவு உன்னால நெருங்க முடியுமோ நெருங்கி போ. Yes, get closer to the Jesus to the extent you can. உடன்படிக்கை பெட்டியை நெருங்கி போகாதே. But don't get nigh to the ark of God. அது உனக்காக யோர்தானில் நின்று யோர்தானை பிளக்க உதவி செய்யும். ஆனா யோர்தான்ல நீ இறங்கி போனாலும் 2000 முழம் தள்ளி தான் நீ போணும். But that will help you to divide Jordan and make a way for you to pass through. But you have to keep the distance with the ark of God. அந்த யோர்தான்ல பெட்டியோட ஆசாரியர் இறங்கின பொழுது யோர்தான் ரெண்டாக பிளந்தது. அப்படினு சொல்லிட்டு நீ பெட்டிக்குள்ள ஓடி போயிர கூடாது. எங்க போணும்? 2000 முழம் தள்ளி நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அவங்க இறங்க வேண்டிய இடத்துல இறங்குவாங்க, யோர்தான் பெட்டி வெளியே வரும்போது வெளியே வரும். And when the ark of God just steps into the river will divide into two. You can cross your way and then they will come up. இயேசு பிடிபட்டுட்டாருன்னா உடனே ஓடிட்டியே. You just ran when you heard that Jesus was held. இயேசு பிடிபட்டுட்டாருன்னா உடனே உன்னுடைய நிலவரம் மாறிடுச்சே. You ran away when you heard that Jesus was caught. காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன், எல்லாரும் இடரலடைந்தால் நான் இடரலை அடைய மாட்டேன், எல்லாரும் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன்னு எழும்பி மைக்க பிடிச்சி சாட்சி சொன்னியே. வாரம் வாரம் என்னாச்சு அந்த சாட்சி? Weekly you gave the testimony saying, in prison or in life I will follow thee and I will not deny thee even though all deny thee. Now where is your testimony? நீங்க வாரம் வாரம் எழும்பிட்டு நான் மருந்தே எடுக்கவில்லை அப்படி சாட்சி சொல்லணும்னு யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? Every week who asked you to testify saying I have not taken the medicine? அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. You need not take like that. கர்த்தரை சுகமாக்கினார். The Lord has healed me. அடுத்த ஒரு வியாதியில போய் நீ படுத்துட்டேன்னா அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய் மாதிரி ஆயிரும் இல்லையா? And if you fall sick in the next time in the sick bed, everything will go in vain, is it not? நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். He who standeth, let him beware lest he fall. அதனாலதான் சாட்சியெல்லாம் ரொம்ப கவனமா சொல்லணும்னு சொல்லி தரணும். That's why carefully give the testimony. உங்களுடைய தூரத்தை நீங்கள் சுருக்கி ஆண்டவரோடு நெருங்கி வாருங்கள். You have to short up your distance with Jesus and get closer to him. ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் உள்ள போராட்டங்கள் மத்தியில ஒரு இளைப்பாறுதல். Among all the conflicts of our life in this world, our only rest is leaning upon the breast of Jesus. லூக்கா 22:50
Luke 22:15. பட்டயத்தை எடுத்து விட்டான். He took up the sword. பழைய ஆயுதம் அவன் கையில் வந்து விட்டது. The old armor was in his hand. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். யாரு இவன்? Who is he? பேதுருதான். It's Peter. இவர்தான் வெட்டிட்டார். He is smote off. இயேசு வெட்டறதுக்கு அவங்க சொன்னாரு. Did Jesus ask him to cut? யோசிச்சு பாருங்க, எதுக்காக அவங்க சொன்னாரு? Why did he say this? எதுக்கு அவங்க சொன்னாரு? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்கிற தீர்க்கதரிசனம். அதுக்குள்ள இவன் நெஞ்சிட்டான், ஒரே வெட்டிவிட்டான். Jesus said that he might be counted one among the transgressors, but then he cut it off immediately. அதுக்குள்ள ஓடியும் போயிட்டான். After that he ran away. அங்க போயிட்டு என்னைய அந்த மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். They are running away. He said, I never knew this man. அந்த வார்த்தை தமிழ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. That word is, ஸ்திரியே, நீ சொல்லுகிறது எனக்கு என்னன்னே தெரியவில்லை, நீ என்னத்தையே பேசுறியே என்கிட்ட வந்துங்கறான். and he said, woman, I don't know what you are speaking. I do not. அந்த மனுஷனை அறியேன். I know not this man. அதுவரைக்கும் ஆண்டவரேன்னு சொன்ன ஆளு எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க பாஸ்டர், எங்க சிஸ்டர். உனக்கு பிரசங்கம் சூடு மாறின உடனே பாஸ்டர் அவன் இவன் மாறிடுறான், அக்கா அவ இவன் மாறிடுறா, அப்படிதானே? He who said till then it is my pastor, it is my mother or brother or sister, finally now because the sermon was hot, everything has changed. வாசிங்க அந்த வசனம். மத்தேயு 26:72. Matthew 26:72. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். முடிச்சிட்டானே, ஒரே வார்த்தையில அவரு உலகம் சிலுவையில் அறையல. யார் தான் சிலுவையில் அறைஞ்சது? இவன் தானே சிலுவையில் அறைஞ்சான். And they did not crucify him, but this man did it. அதனாலதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லி இருக்கு பைபிள். That is மறுதலித்து போனவர்கள் தாங்களே தேவகுமாரனை சிலுவையில் அறைகிறார்கள். That is why in Hebrews 6 it is very clearly written, they who deny, they crucify the Son of Man once again. இவன் சொல்ற சத்தம் இயேசுவுக்கு கேக்குதுங்க. Yes, Jesus could hear his voice. எப்படி இருக்கும்? How would it be? இவன் சொல்ற சத்தம் யாருக்கு கேக்கு? Who heard his voice? உங்க அப்பாவை நீ வா அவனை இவனன்னு பேசுறது இயேசுவுக்கு கேக்குது. And he is speaking about his father, he and that man and this man, Jesus could hear it. உன் தாயை நீ மரியாதை இல்லாம பேசுறது, உன் ஊழியக்காரனை மரியாதை இல்லாம பேசுறது, உன்னை விட வயசானவங்களை மரியாதை இல்லாம பேசுறது, உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள மேலதிகாரியை நீ தவறாக பேசுவது எல்லாம் யாருக்கு கேக்குது? இயேசுவுக்கு கேக்குது. You speaking wrongly about your parents or your elders or your superiors in your work spot, Jesus hears it. 73 74 73 and 74. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அந்த மனுஷனை மறுபடியும் சொல்றான், அந்த மனுஷனை நான் அறியேன். I knew not the man. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். Just imagine how would it be? எந்த நிலவரத்துல அவனுடைய நிலவரம் இருக்கும்? And how his state would have been. இயேசு அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாரா? இயேசுக்கு தெரியுமா அப்படி நீங்க கேக்குறீங்களா? You may ask, did Jesus look at him? Did Jesus know that? இயேசு அவனை திரும்பி பார்த்தார் அப்படின்னு இருக்கு ஒரு வசனம். The verse says Jesus turned back to look at him. அது எந்த சுவிசேஷத்துல இருக்கு? இயேசு இவன் மறுதலிச்ச உடனே அப்படி திரும்பி பார்த்தாராம். செத்துட்டான் அங்கே. Luke 22:61. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். எப்படி இருக்கும்? 60ஆம் வசனம் வாசிங்க. 60. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். போதுமா? யார் அங்க நிக்கிறா? இவன் அங்க அவ்வளவு க்ளோஸ்ல நின்றுட்டு தான் இந்த கதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை பத்தி தெரியாதா போயான்? அவர் அப்படித்தான் பேசுவார், இருந்தாலும் இப்படித்தான் புதுசா வந்ததுல இருந்து இப்படித்தான் பேசுறான் அப்படிமா. He was there standing and denying Jesus and saying, this man is someone new, I don't know this man. அப்படி திரும்பி பார்த்தார் இயேசு. But Jesus turned and looked. அவ்வளவுதான். அதுக்கு பிறகுதான் இவனுக்கு சேவல் கூவுறதெல்லாம் ஞாபகத்துல வந்துச்சு. That's it. Then he remembered about the crowing. அதுக்கு பிறகு உட்கார்ந்து அழுதான். And then he went out and wept bitterly. கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண கதை அது. And what is the use of blinding in the eyes and then worshipping the sun? யோசிச்சு பாருங்க.
Just look. நம்முடைய நிலவரம் என்ன? இந்த தூரம் போயிட்டாலே நீ மறுதலிச்சிருவ, சபிச்சிருவ, சத்தியம் பண்ணிடுவ. நீ க்ளோஸா இருந்தீனா ஆண்டவரை துதிப்ப, புகழுவ, ஜெபம் பண்ணுவ. If you are at a distance with Jesus, you will curse, you will deny, you will swear. But if you are near Jesus, you will sing, you will praise, you will pray. உண்மைதானே? கரெக்ட் தானே? Is it not true? நீங்க ஆண்டவரோட நெருங்கி பாருங்க, அந்த மகிமை, அந்த தேவ சமூகம் உனக்கு துதிக்க சொல்லும், ஸ்தோத்திரம் பண்ண சொல்லும், அபிஷேகத்துல நிரம்ப சொல்லும். அப்படியே ஆண்டவரோடு இருப்ப. டிஸ்டன்ஸ் போன உடனே சபித்தல், சத்தியம் பண்றது, எல்லாம் மறுதலிக்கிறது, நான் இல்ல, அவன் இல்ல, இவன் இதெல்லாம் புலம்பல் வர்றதுக்கெல்லாம் இதான் ரீசன். அதனால இயேசுவோடு நெருங்கி வாருங்க. Get closer to Jesus, and the presence of the Lord and the glory of God will make you sing and praise him. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? Finally, what happened? மீன் பிடிக்க போயிட்டான். He went for the fishing. அதை பார்த்து தான் ஆண்டவருக்கு ஒண்ணுமே ஓடல. Looking at that, Jesus was மீன் upset. பிடிச்சவன மனுஷனை பிடிக்க வச்சா, திரும்பி மனுஷனை பிடிக்கிற ஊழியத்தை விட்டு எங்க போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். He made the fisherman as the one who caught the men, but now he returned to his fishing again. யோவான் 21:3. John 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். இவன் கெட்டது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் மொத்தமா இழுத்துட்டான். ஒரே இழுப்பு. ஒரு விழுகை ஒருத்தனுக்குள்ள வந்துச்சுன்னா அநேகர் கரைப்பட்டு போயிடுவாங்க. If one fall comes into a man, many will be defiled. ஒரு விசுவாசி தடுமாறிட்டான்னா ஒரு பெரிய டீமே தடுமாறும். If a believer would stumble, one good team would stumble with them. அந்த ஃபேமிலி அசையும். And that family will be shaken. அவனால ரட்சிப்புக்குள்ள வந்தவங்க அசைவாங்க. People who are saved by him will be shaken. அதே மாதிரி ஒரு ஊழியக்காரன் விழுந்தானா பெரிய பிரச்சனையாகும். And even if a servant of God will fall, there will be a great problem. இவன் ஒருத்த மீன் பிடிக்கிறானா அவ்வளவு வரும் சொல்லிட்டாங்க, ரைட் நம்மளும் எல்லாரும் போயிடலாம். He was just one person, that was enough and gone. உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. But you have a ministry to do. அது பெரிய ஊழியமா இருக்காது, சின்ன ஊழியமா இருக்கலாம். That may be only a little ministry. அந்த ஊழியத்தை நீ விடவே கூடாது. But you should never forsake that ministry. வியாதி வரலாம். It may be sickness. பலவீனம் வரலாம். It may be hurdles. தோல்வி வரலாம். Failures. மற்றவங்க உன்னை தவறா பேசலாம். Or misunderstood by others. என்ன வந்தாலும் சரி, உனக்கு உரிய ஊழியத்தை நீ விடவே கூடாது. Whatever it may be, never forsake the ministry given you. அது என்ன உண்டாக்கும் தெரியுமா? You know what it will lead to? எப்போ உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ விட்டுட்டு போறியோ அப்போ நீ நிர்வாணி. When you leave the ministry given you, then you are naked. உன்னை நேக்கட் ஆக்கிடாது. And God will make you naked. அது நிச்சயமா உன்னை நிர்வாணியா மாத்தி தான் விடும். And that will surely make you naked. 7ஆம் வசனம். 7th verse. யோவான் 21:7. John 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். முடிஞ்சுச்சா? மனுஷனை பிடிக்க வேண்டிய நீ மீன் பிடிக்க போயிட்டீன்னா உனக்கு என்ன இருக்காது? வஸ்திரம் இருக்காது, துதியின் உடை இருக்காது, ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்காது, வைராக்கியம்னு சால்வை இருக்காது, ஒண்ணுமே இல்லாம நீ ஒரு நிர்வாணியா பிசாசு உன்னைய கடலில் உலகத்தில் குதிக்க வைப்பான். You who ought to fish, man, if you go after your old cultivation of fishing again, then God will make you that you will not. அதுக்கு பிறகு உனக்கு ஜெபம் இருக்காது. You will be found naked. You will not have prayer. விசுவாசம் இருக்காது. You will not have faith. வைராக்கியம் இருக்காது. You will not have zeal. அந்த பழைய போல்ட்னஸ் இருக்காது. The old boldness will leave you. ஒண்ணுமே இருக்காது. அப்படி உன்னை வந்து ஜீரோவாக்குறது அவனுடைய வேலை. And you will be turned to zero once again. நீங்க பாருங்க. You just see. ஏதேன் தோட்டத்துல மனுஷன் அந்த கட்டளையை மீறான். Man transgressed God's commandment in the Garden of Eden. நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். And in the day thou shalt eat thereof, thou shalt die. இப்ப புசிச்சாச்சு. He ate. புசிச்சதனுடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட், சாவுனுடைய முதல் ரிசல்ட் என்ன? And what is the first result of his eating or dying? அங்கே ரெண்டு பேரும் செத்து விழுந்துட்டாங்களா? Did both of them die there? அந்த சாவுனுடைய ஆவிக்குரிய முதல் வெளிச்சம், முதல் வெளிப்பாடு எதா நடந்துச்சு? அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து ஓடினார்கள். The first sign of their death was they both of them fled away because they were naked. அப்படினா என்ன? What does that mean? மகிமை போய்விட்டது. Their glory is gone. ஆளுகை போய்விட்டது. Dominion is gone. அவர்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை போய்விட்டது. Hope is gone. பயம் வந்து விட்டது. Fear is gone. அதனுடைய வெளிப்பாடு தான் நிர்வாணம். And that is nakedness. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். Yes, even that happens in our life. எப்போ உன்னுடைய வாழ்க்கையில நீ பழைய நிலவரத்துக்கு திரும்பிட்டியோ அப்போ உனக்கு உன்னை பிசாசு நிர்வாணி ஆக்கிட்டான் அர்த்தம். The day we return back to our old state, it means the devil has made us naked. ஆனாலும் But then இயேசு அவனுக்கு
மறுபடி ஒரு அழைப்பை கொடுத்தார். Jesus gave him an invitation once again. முதல் அழைப்பை அவன் நஷ்டப்படுத்தினான். He lost his first calling. இரண்டாவது அழைப்பு தான், நீ என்னை நேசிக்கிறாயா? Gave him the second calling, lovest thou me? அப்பதான் அவர் சொன்னாரு, என்னுடைய ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் நீ மறுபடியும் மேய்ப்பாயாக. Then he said, again feed my lambs and my sheep. 19ஆம் வசனம். Verse 19. இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இதுதான் மார்க் 1ல சொன்னது, This நீங்கள் was- என்னை பின்பற்றி வாருங்கள். This was said in Mark 1, follow ye me. இப்ப இரண்டாவது அழைப்பு, மறுபடியும் நீ என்னை பின்பற்றி வா. Now the second invitation, follow me again. இப்ப மூணாவது, இவன் யோவான் கதையை பிடிச்சு இழுத்துட்டான். அப்பவும் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. 22ஆம் வசனம். Thirdly, again he put the nature of John and he said, follow me. Verse 22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வருகிறவன் அழைப்பை நஷ்டப்படுத்த கூடாது. And those who follow me should not lose their calling. என்னை பின்பற்றி வருகிறவன் தன் ஜீவனை நேசிக்க கூடாது. He that followeth me should not love his life. உலகத்துல எதையும் நேசிக்க They கூடாது. should not love anything in this நீ world. என்னை நேசிக்கிறாயா? Lovest thou me? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? Lovest thou me more than these? எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? What a great word it is. அவருடைய வார்த்தை, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? Lovest thou me more than these? அப்படியானால் நீ என்னை பின்பற்றி வா. Then follow me. இந்த மாலை வேளையில நாணலை போல இருக்கிற நம்மை பாறையாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். Even this evening, we who are like reed, God wants to make us a rock. நீ அப்படி மறுபடி ஒருவேளை நாணலாய் போயிருந்தால், இன்றைக்கு நீ மறுபடி ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால், மறுபடியும் உனக்கு இரண்டாவது அழைப்பு இந்த கூட்டத்தில் உனக்கு கொடுக்கப்படுகிறது. If you have become reed once again, second invitation is given you right in this meeting that you may follow God once நீ again. என்னை பின்பற்றி வா. Follow me. ஆண்டவரே, என்னை மறுபடியும் அழைத்து அதே கிருபை வரங்களை எனக்கு தாரும் என்று கேட்க விரும்புகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those who want to desire to ask the Lord, Lord, give me back the gifts and the calling again, lay on your knees, close your eyes. ஒரு சில நாட்கள் அவனுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கவில்லை. As he could not hear the voice of God for some days. அவனுக்கு 2-3 நாளா அவன் அந்த பட்டயத்துல அவனை வெட்டிட்டு அங்கிருந்து ஓடுனதுல இருந்து அவனுக்கு இயேசுவோடு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல. After cutting off the ear and for 2 or 3 days, he could not receive the opportunity to be with Jesus. அதுபோல உனக்கும் கூட சில நாட்களாய் கர்த்தருடைய சத்தம் கேட்காம இருக்கலாம். So also for some days together, you would not have heard the voice of God. ஒருவேளையே பேதுருவை போல நீ மனங்கசந்து உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கலாம். Maybe like Peter, you are weeping bitterly in your soul. ஒருவேளை நீ இந்த மாலை வேளையில உன்னுடைய பழைய நிலவரத்துக்கு கூட நீ திரும்பி போயிருக்கலாம். Maybe in this evening time, you would have gone back to the old state. ஆனால் இரக்கமுள்ளவர் உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் சமூகத்துக்கு போகாமல் திபேரியா கடற்கரையில் தேடி வந்தது போல, இன்றைக்கு மறுபடியும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். But as the merciful God after his resurrection did not ascend to the Father but went to the seashore of Tiberias, even today he is merciful and calm. ஆண்டவரே, நான் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தது தவறுதான். Lord, it is wrong that I savor the things of man. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரம் போனது தவறுதான். It is wrong that I went a distant from என் you. அழைப்பை நஷ்டப்படுத்தி நான் உன்னை விட்டு விலகி போனது It தவறுதான். is wrong that I lost my calling and went away from you. மற்றவங்க கதையை பேசுனது தப்புதான். It is wrong I spoke about others. என்னை தாழ்த்துகிறேன். Lord, I humble myself. நான் மறுபடியும் உம்மை நேசிக்கிறேன். I love you once again, நான் Lord. நாணலாய் போனேன், தவறு. I became a reed. என்னை மறுபடியும் பாறையாய் மாற்றக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாரும். But give me the grace to make me a rock once again. மறுபடியும் சபையை கட்டக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாரும். Give me the grace to build again the church once again. மறுபடியும் ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஆலயமாய் மாற்றக்கூடிய கிருபை தாரும். Give me the grace to turn my life once again to you. ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு இயேசுவை உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த 200 பேர்ல நான் உம்மை அதிகமா நேசிக்கிறேன்னு சொன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மறுபடியும் நீ என்னை பின்பற்றி வா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகட்டும். For 1 minute, if you be on your knees and say, Jesus, I love more than all these 200 seated here, may Jesus tell you, follow me once again. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? How many of you will say like that? ஆண்டவரே,
நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தது தவறு. Lord, it is wrong I gave place to the devil. உம்மை விட்டு தூரம் போனது தவறு. Wrong that I was away from you. மறுபடியும் நான் என்னுடைய அழைப்பை விட்டு விலகி போனது தவறு. Wrong I went away from your calling. உம்முடைய சித்தம் தெரிஞ்சு நான் தவறி போனது தவறு. Wrong I went away from your will. இன்றைக்கு நான் மறுபடியும் என்னை சமர்ப்பிக்கிறேன். But I surrender once again. நான் நானலாய் வாழ விரும்பவில்லை. I don't want to be a reed. உமக்காக ஒரு பாறையாய் நிற்க விரும்புகிறேன். I want to be a rock for you. என்னுடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சபையிலும் என்னுடைய எல்லா இடங்களிலும் நான் உமக்கு ஒரு கேபாவாய் பேதுருவாய் ஒரு கல்லாய் நிற்க விரும்புகிறேன். I want to be a Cephas, a Peter, a rock for you in every place. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை தந்து நாணலை போல இருக்கிற உன்னை உறுதியான கன்மலையின் பாறையாய் உன்னை மாற்றட்டும். You who are like a reed, that you may become a strong rock, may the Lord shower his anointing upon you. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாரு. Just say, Lord, I love you. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லு. Just say, Lord, I love you. மனிதனை நேசிக்க மாட்டேன். I will not love man. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். But I love you, Lord. அந்த வார்த்தையை கேட்ட உடனே உனக்கு மறுபடி ஒரு அழைப்பு வரும். The moment he hears that word, he will call you again. நீ என்னை பின்பற்றி வா. Follow me. அந்த அழைப்போடு நீ வீட்டுக்கு போ. And return with that calling. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். God will help you. மறுபடி கர்த்தர் அழைப்பாரான்னு உனக்கு ஒரு கேள்வி இருக்கும். நிச்சயமாய் அழைப்பார். மறுபடி நிச்சயமாய் உன்னோடு பேசுவார். அவருடைய வரங்களும் கிருபைகளும் மாறாதவைகள், அழைப்பும் மாறாதவைகள். ஆமென், 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 ஆமென். ஹித்ரீராபானியா ராதிரா, ஓ ரிகபானியா ராதியா ராபா கத்ராபா. ஹல்லேலூயா. உம்மை பின் செல்லவே என்னையும் இயேசுவே உவந்து இத்தரையினில் ஏகனாய் அழைத்தீர். உம்மை பின் செல்லவே என்னையும் இயேசுவே உவந்து இத்தரையினில் ஏகனாய் அழைத்தீர். உன்னதமான அழைப்பினை உவந்தே உத்தமரே நான் கீழ்ப்படிவேன். அழைப்பினையும் வந்தே உத்தமரே நான் கீழ்ப்படிவேன். முற்றுமாய் பலியாயிதோ Hallelujah. Hallelujah. ஆமாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடந்த கால தோல்வி நிமித்தம் உங்களுக்குள்ள சோர்வு, அதேரியங்கள், அவநம்பிக்கை, அவிசுவாசம், பின்மாற்றம், பலவிதமான மனக்குழப்பங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கலாம். அது ஒருவேளை உங்களுக்குள் நீடித்து கொண்டிருக்கிறபடினால் உங்களுக்கு நம்பிக்கை முற்றிலுமாய் இழந்து போன நிலவரத்தில் நீங்கள் காணப்படலாம்.
எனக்குள்ள இவ்வளவு பெரிய தோல்வி வந்துருச்சு, இவ்வளவு தூரம் போயிட்டேன், இனிமே நாம் போயும் பழைய மாதிரி எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு அதைரியத்தை பிசாசு உனக்கோடு போராடி கொண்டிருக்கிறான் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கண்ணை மூடி முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் தடுமாறினதெல்லாம் உண்மைதான், ஆனா திரும்ப வரணும்னு ஆசைப்படுறதும் உண்மை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். வாயை திறந்து சொல்ல முடியுமா? அன்னைக்கு முதல் நாள்ல இயேசுவே உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதே வார்த்தையை இப்போ முழங்கால்ல நின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை பின் செல்லும்படியாக என்னை அழைத்தீர். அது ஒரு உன்னதமான அழைப்பு. ஒருவேளை ஆரம்ப காலங்களில் அதை நான் புரிந்து கொள்ளாமல் அந்த மேன்மையை இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு நான் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு விசை என்னை ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் வரணும். நீ நாணலாய் திரும்பி போக கூடாது, நீ பாறையாய் திரும்பி போக வேண்டும். நீ பேதுருவாய் இருக்கிறாய், நான் உன்மேல் சபையை கட்டுவேன். நீ ஒரு கல்லா இருந்தா உன்னை வச்சு கர்த்தர் சபையை பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் கல்கள் ஜீவனுள்ள கல்லை வைத்துதான் அந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது அந்த மகிமையான ராஜ்யத்தில் நீ ஒரு ஜீவனுள்ள கல்லாயிருப்பாய். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் ஒரு கல்லாய் உமக்காய் நிற்க வேண்டும். உம்மை பின் செல்லவே என்னையும் இயேசுவே உவந்து இத்தரையினில் ஏகமாய் அழைத்தீ. உம்மை பின் செல்லவே என்னையும் இயேசுவே உவந்து இத்தரையினில் ஏகமாய் அழைத்தீ. உன்னதமான அழைப்பினை உனக்கு உத்தமரே நான் கீழ்ப்படிவேன். உன்னதமான அழைப்பினை உனக்கு உத்தமரே நான் கீழ்ப்படிவேன். கர்த்தமாய் படைக்கிறேனே, Amen. Hallelujah. Hallelujah. ஆம், கர்த்தர் நம்மை ஒரு பாறையாய் மாற்றும்படியாக இந்த மாலை வேளையில நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முற்றிலுமாய் நாணலின் தன்மைகள் மாற்றப்பட்டு கர்த்தருக்காக ஜீவனுள்ள கற்களாய் மாற எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீவனுள்ள கற்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம்.